இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதில் வந்து டிஷர்ட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிரியேட் பிளாங்க் டிஷர்ட் கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆகி நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, ஸோ இப்போ நான் வந்துட்டு டாக் டிஷர்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ டாக் டிஷர்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்துட்டு இதில் நம்ம கரெக்டாக நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதற்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு எப்படி கரெக்டாக ஆட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ரெட் கலர் டிஷர்ட் சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெட் வேணாம். ஸோ இப்போ வந்துட்டு சரி ஒயிட்டே சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் சூஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் டிஷர்ட், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரெட் கலர் டிஷர்ட் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க், அதாவது டிரான்ஸ்பரன்சியாக டவுன்லோட் பண்ணணும். அதாவது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நம்ம வந்துட்டு டிசைனை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வெறும் ஒயிட்டை வச்சுக்கிட்டு ஆனால் டிஷர்ட் ரெட் கலர் கொடுத்துட்டு டிசைன் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ரெட் கலர் டிஷர்ட்னா இந்த மாதிரி ரெட் கலர் நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ப்ரீ செக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து இப்போ ரெட் கலர் கொடுத்தா டெலிட் பண்ண, பேக்ரவுண்ட் டெலிட் பண்ணிவிட்டு, ஸோ பேக்ரவுண்டை டெலிட் பண்ணிட்டா ஒயிட் ஆகிடும். ஆனால் இப்போ நீங்கள் டிரான்ஸ்பரன்சி டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்போ நான் டாக் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 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 இப்போ நான் வந்து எலமெண்ட்ஸ் போய்க்கு, ஸோ எலமெண்ட்ஸ் போயிட்டு பான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு டாகோட ஃபுட் பிரிண்ட்டில் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பப்பி டாக், ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ இதை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் போய்க்கிறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நாம வந்துட்டு ஆட் ஹெட்டிங் இருக்கா சூஸ் பண்ணும்போது சூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட்ஸு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு ஸோ இந்த ஃபாண்ட்டை கொடுக்குறேன். சரி இது கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து பி அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கலர் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்டை நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த டாகை எடுத்துட்டு நான் வேற ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா இருக்கு, இதை நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னன்னா, ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸோ இதுக்கு கலர், ஸோ இதுக்கு ஒயிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த பாக்கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இதை நான் ஸோ இதுவும் நான் ஆரஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயருக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு பிஎன்ஜி கொடுத்துட்டு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக டவுன்லோட் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் எப்பயும். ஸோ இப்போ வந்து நான் இது ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன்.
ஸோ இதில் நீங்கள் ப்ளூ டிஷர்ட் யூஸ் பண்ணால் ப்ளூ பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் டவுன்லோட் பண்ணும்போது அகைன் ஒயிட் ஆகிட்டு நீங்கள் டிரான்ஸ்பரன்சியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சைஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் டீஸ்ப்ரிங் போகிறேன். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் டிசைனிங் காட்டுறேன், சாம்பிள் காட்டுற பாருங்கள். ஸோ இதில் நான் வந்துட்டு ஸோ இதில் ப்ரீமியம் டீ சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணி இதில் ஆட் ஸோ கொடுத்துட்டு அப்லோட் ஆகும். நம்ம கலர் வந்து ஒயிட். இப்போ ஸோ இதை வந்து கரெக்டாக ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு புவர்னு காட்டுது. இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபுல் இமேஜ், அதாவது 4 ஸோ இந்த பிக்சலில் 3x சைஸ் பிக்சலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இமேஜ், டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ப்ரீமியம் வெர்ஷனில் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான டிஷர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆரஞ்ச் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் அது கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இதில் நான் வந்துட்டு ஸோ இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கிரேட் பிரிண்ட் குவாலிட்டின்னு வரணும். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீவியூ பார்ப்போம். ஸோ பாருங்கள், இதில் மல்டிபிள் கலர்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், ப்ளூ நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட்டு பார்ப்போம். ஸோ ரெட்டு டாஜ். ஸோ பிளாக் கூட பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த கலர் நாட் குட். ஸோ இந்த கலர் ஓகே. ஸோ இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ப்ளூ ஸோ கிரீன் ஓகே. ஸோ இந்த ப்ளூ நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போயிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டீஸ்ப்ரிங் கோர்ஸ்னு இருக்கும். ஸோ இதுலேயே நிறைய கோர்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும் டீஸ்ப்ரிங்கில். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.